நிச்சயமா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அந்த டெல்லி பயணம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதே நேரத்துல அவங்க அமித்ஷா அவர்களை சந்திக்கிற பொழுது 2 விஷயங்கள் பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறதா பாக்குறேன். ஒண்ணு என்னன்னா, இந்த கூட்டணி உருவாகிற பொழுதே அவர் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தியிருந்தார். ஒரு விஷயம் வந்து அண்ணாமலை மாநில தலைவர் பதவியிலிருந்து மாற்றப்படணும். அண்ணாமலை மாநில தலைவரா மாற்றப்படணுங்கிறது அவருடைய அந்த ஒரு தலையீடு குறையணும் அப்படிங்கறது அதனுடைய இன்னொரு வெளிப்பாடு. இப்ப அது குறைந்திருக்கிறதா, அவர் மாறுபட்ட கருத்துக்களை சொல்றாரு என்பது கொண்டு ஒரு குற்றச்சாட்டு அவர் முன்வைக்க வாய்ப்பு இருக்கு. ஒன்று. இன்னொரு பக்கத்துல அதிமுகவினுடைய உள் விவகாரங்கள்ல தலையிடவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிதான் இந்த கூட்டணி முதல்ல உருவாக்கப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு செங்கோட்டையன் அவர்களை சந்திக்கிறதா இருக்கலாம், டிடிவி ஓபிஎஸ் போன்றவர்களை இணைத்துக் கொள்ள வலியுறுத்துறாங்களா இல்லை என்பது நாளைக்கு அவர் போனதான் தெரியும். ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய தரப்பு நிச்சயமா அதுக்கு சம்மதிக்க மாட்டாங்க. எப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சில தரவுகளோட போவார். ஒரு சின்ன உதாரணம் மட்டும், தென் மாவட்டங்கள்ல கடந்த சட்டமன்ற தேர்தலில் 18 தொகுதிகள்ல அதிமுக பிஜேபி கூட்டணி ஜெயிச்சிருந்தாங்க. இதுல 12 பேர் முக்குளத்தோர். டெல்டா பெல்ட்ல மொத்தமே ஜெயிச்சது 4 தொகுதிகள் தான் அதிமுக ஜெயிச்சிருந்தாங்க. அந்த 4 பேருமே முக்குளத்தோர். இந்த மாதிரியான சில தரவுகளை எடுத்துட்டு போவார் ஒண்ணு. இன்னொன்று மிக முக்கியமா, இப்ப டிடிவி ஓபிஎஸ் போன்றவர்களை சேர்க்க அழுத்தம் கொடுப்பாங்கன்னா அந்த அழுத்தத்துக்கு இவர் ஏன் மட்டுப்பட மாட்டாருன்னு சொல்றேன்னா, கடந்த சட்டமன்ற தேர்தல்ல 10.5% இடஒதுக்கீடு தென் மாவட்டங்களே உங்களுக்கு எதிராக அமைஞ்சிச்சு. ஆனா இப்ப இவர்கள் இல்லாமலே முக்குளத்தோர் ஓட்டை நாங்க எடுப்போம் அப்படிங்கறத பிளே பண்றதுக்காக தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னொரு காரணம் இருக்காரு. நேரடியா பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவர்களுடைய பெயரை மதுரை விமான நிலையத்துக்கு வச்சிருக்கிறாரு. கூட்டணியில இருந்தா அல்லது நட்பு கட்சியா இருந்தா 2 கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. டிடிவி தினகரனே விமர்சிக்கிறாரு. ஆமா, அதுல வந்து டிடிவி தினகரன் அவர்கள் விமர்சித்து அவருக்கான செல்வாக்கை இவர் குறைத்து விட்டுருக்காருல, அந்த பிரச்சனையில டிடிவி அவர்களுக்கு எதிராக சோசியல் மீடியால நிறைய பேர் பதிவு போட்டாங்க. கடைசி டிடிவி தினகரன் அவர்களே நான் அந்த அர்த்தத்துல பேசல அப்படின்னு சொல்ல வேண்டிய நெருக்கடிக்குள்ளாக்குறாரு. அப்ப இவர் வந்து பாஜக பேசினாலும் கூட இவர் வந்து ஒரு வகையில அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாரு. ஆனா இன்னொரு விஷயம், பாஜகவும் இந்த சந்திப்புல இணைப்பை வலியுறுத்தாது அப்படின்னு தான் நான் பாக்குறேன். ஏன்னா எல்லாரும் இணைஞ்சிட்டாங்கன்னா அதுல பாஜகவுக்கு என்ன லாபம்? எப்படி சீட் வேறத்தை அவங்க கூட்டிக்க முடியும்? அதிமுக பல பிளவுகளா இருக்கு. அந்த பிளவு அவங்க தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்னாடி வரை கொண்டு போகணும்னு நிச்சயமா எதிர்பார்ப்பாங்க. பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது ஒரு கதை, ஒரு 4 எருதுகள் கதை, 4 எருதுகள் சேர்ந்து இருக்கும் போது ஒரு சிங்கத்தால் அவங்களை வேட்டையாட முடியாதுன்னு ஒரு கதை பாட புத்தகத்துல கதை படிப்போம். அதே மாதிரி இவர்கள் எல்லாரும் சேர்ந்துட்டாங்கன்னா பாஜகவுக்கு இங்க ரோல் இல்ல. அதனால பாஜக என்ன நினைக்க வாய்ப்பு இருக்குன்னா, இது அப்படியே பிளவுபட்ட அடிப்படையில் அவங்களுக்கு 2026ல அவங்க அங்கம் வைக்கக்கூடிய கூட்டணி வெற்றி பெறணும் தானே அவங்க நினைப்பாங்க. பலவீனப்படுத்ததே போல லாஜிக் புரியல எனக்கு நீங்க சொல்றதுல. இல்ல, அவர்களோட இலக்கு ரெய்னா நாகேந்திரன் அவர்கள் 2029 பாராளுமன்ற தேர்தல் தான் எங்க இலக்குன்னு அவர் பதவியேற்ற சில மாதங்களே தெளிவுபடுத்தினாரு. என்னுடைய வேலை வந்து இப்ப இருக்கிற சட்டமன்ற எண்ணிக்கையே அதிகமான எண்ணிக்கையில ஆட்சிக்கு அல்லது வெற்றிங்கிறது கூட 2வது சார். அவங்க இலக்குல பிரதானமான இலக்கு தேசிய அளவுல கூட திமுக ஆட்சியிலிருந்து அகற்றணும், திமுகவை ஆட்சி கட்டிலிருந்து அகற்றணுங்கிறது தான் பாஜகவோட பிரைமரி அஜெண்டா அப்படின்னு அவங்க பிரதமர்ல இருந்து உள்துறை அமைச்சர் எல்லாருமே சொல்றாங்கல்ல.